கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் அதிகமாய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் 125 அதனுடைய 2வது வசனம். கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். ஆம், இந்த சங்கீதக்காரன் இந்த வரிகளை சொல்லும் பொழுது கர்த்தர் இது முதல் அப்படி என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துவதை காண முடிகிறது. இப்போது இதற்கு முன்னாடி கர்த்தர் கூடவே இல்லையா, இதற்கு பின்னாடியும் கர்த்தர் கூடவே இருக்க மாட்டாரா என்கிற கேள்வி அங்கே வருவதை நாம் காண முடிகிறது. ஆனால் எப்பொழுது என்று சொல்லுகிறான் என்றால், கர்த்தரை நம்புகிற ஒவ்வொரு வேளையிலும். எல்லாரும் எல்லா விஷயத்திற்கும் எப்பொழுதும் கர்த்தரை நம்புவதில்லை. சில விஷயத்தை கர்த்தரை நம்புகிறோம், சில விஷயத்திலே நாமவே நம்முடைய பலத்தை கொண்டு சாமர்த்தியத்தை கொண்டு ஜெயித்து விட முயற்சிக்கிறோம். ஆனால் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுவது, எப்பொழுதெல்லாம் எந்தெந்த விஷயத்திற்கு எல்லாம் கர்த்தரை நாம் நம்புகிறோமோ அந்த விஷயத்தில் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து கிரியைகளை நடப்பித்த காரியங்களை ஜெயமாய் மாற்றுகிற தேவன் என்பதை விளங்க பண்ணுவதற்கு இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். பல நேரங்களிலே நம்முடைய விஷயங்களுக்காக நாம் தேவனை நம்புகிறோம், தேவனை எதிர்பார்க்கிறோம். சில நேரங்களில் நாம் நம்மால் செய்ய முடியும் என்பவைகளை கர்த்தரை சார்ந்திருப்பதையோ கர்த்தரை நம்புவதையோ விட்டுவிட்டு நாமவே இறங்க ஆரம்பிக்கிறோம். அது ஏமாற்றத்தின் முடிய. நாம இறங்குகிற காரியத்தில் கர்த்தர் மேல் நம்பிக்கை இல்லாமல் இறங்குகிற காரியத்தில் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு அந்த காரியத்தை ஜெயமாக மாற்றிவிட முடியாது. சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் ஒவ்வொரு விஷயத்திற்காகவும் யார் கர்த்தரை நம்புகிறார்களோ, நம்புகிற ஒவ்வொரு விஷயத்திலும் கர்த்தர் அந்த நம்பிக்கையோடு கர்த்தருக்காக காத்திருக்கிற தேவ பிள்ளைகளோடு இருந்து அவர்கள் காரியங்களை கர்த்தர் மகிமையாய் மாற்றி கொடுப்பதை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய நிலை என்ன? சில நேரத்திலே கர்த்தரை நம்புகிறோம், சில விஷயத்திலே கர்த்தரை நம்புகிறோம், சில நேரங்களிலே கர்த்தரை நம்பாமல் நாமே நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுகிறோம். மனுஷனை நம்பி பல காரியங்களில் இறங்க ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைகள் நம்மை விட்டு மாறி முழுவதிலும் எல்லா காரியத்திற்கும், எல்லா விஷயத்திற்கும், எல்லா நிலைமையிலும் கர்த்தரை நம்பி இருக்கிற தேவ பிள்ளைகளாய் நாம் மாறுவோம் என்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய காரியங்களை செவ்வையாக்கி நடத்த ஆரம்பிப்பார். நாளுக்கு நாள் விருத்தி உண்டாக, மேன்மை உண்டாக கர்த்தரே நம்மை நடத்துவார். ஆமேன், ஆமேன். ஜெபிப்போமா. அன்பின் பரலோகத்தை நல்ல ஆண்டவரே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. தேவனே, நம்முடைய கிருபையினாலே இந்த சங்கீதத்தின் வரிகளை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. தேவனே, நாங்கள் ஏதோ ஒரு தேவைகளுக்காக மாத்திரம் கர்த்தரை நம்புகிறவர்கள் அல்ல, நம்புகிறவர்களாக இராமல் ஏதோ ஒரு காரியத்திற்காக மாத்திரம் கர்த்தரை நம்பி மற்ற நேரங்களில் கர்த்தரை நம்பாமல் மனிதர்களையும் சுயபலத்தை நம்பி ஓடுகிறவர்களாய் இருக்கும் பொழுது கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்கள் காரியத்தை வாய்க்க பண்ண முடியாமல் போய்விடுகிறது. இந்த சங்கீதக்காரர் உணர்த்துவது போல எல்லா நேரத்திலும், எல்லா காலத்திலும், எல்லா விஷயத்திலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும் கர்த்தரை நம்பிக்கையாய், உறுதியான நம்பிக்கையோடு கூட, அசைவில்லாத நம்பிக்கையோடு கூட பற்றி கொள்ளுகிற பாக்கியத்தை தாரும். கர்த்தர் கூட இருந்து நடத்தும், பெரிய காரியங்களை செய்து மகிமைப்படுத்தும். அப்படியே செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமேன். ஆமேன். God bless you.